அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? புதிய கட்சி தொடங்கும் அண்ணாமலை. சும்மா விடுமா பாஜக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய தலைப்பு. தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்றீங்க. நெறைய பேசுறீங்க. எல்லாமே சந்தோஷம். ரைமிங்காலாம் எழுதுறீங்க. ஒரு கமெண்ட்ஸ்லாம் படிச்சேன். "அடிக்கிற வெயிலுக்கு நீ குடுக்குற கன்டென்ட் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாரி இருக்குப்பா" அப்படின்லாம் போடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். சில கன்டென்ட்ஸ்க்கு வந்து நீங்க ரொம்ப அதிகமா ஆதரவு தர்றீங்க. சில விஷயங்கள வந்து வேணாம் அப்படிங்கிற மாரி கடந்து போறீங்க சில வீடியோஸ. அது எத மாரியான வீடியோஸ் அப்படின்னு நம்ம தேடி போய் பார்க்குறப்போ, டிஎம்கே செய்யக்கூடிய விஷயங்கள வந்து நம்ம தோண்டி எடுத்து, அவங்க செய்யக்கூடிய தவறு, முறைகேட நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்றப்போ, நெறைய பேர் சப்போர்ட் அப்படிங்கிறத குடுக்குறீங்க. பட் மத்தபடி ஜென்ரலான விஷயங்கள பேசுறப்போ, நெறைய வியூவர்ஸ் வந்து பார்க்கறதில்ல அப்படிங்கிறது, நான் சேனல்ல ஒரு அனலிட்டிக்ஸ் பார்க்குறப்போ எனக்கு தோன்ற விஷயம். நாம டிஎம்கே பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு இங்க டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எண்ணம் தான். அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எக்ஸ்போஸ் பண்ண தான் போறோம். இன்னும் நம்மளுடைய வேலை அதுதான். இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய தான் போறோம். பட் அதுக்காக நம்ம வந்து டிஎம்கேவை அடிக்கிறத மட்டுமே வேலையா வச்சிருக்க முடியாதுல்ல. இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், மற்ற எல்லாத்தையும் என்னென்ன நடக்குது, டிவிகேவில் என்ன நடக்குது, ஏடிஎம்கேவில் என்ன நடக்குது, பிஜேபியில் என்ன நடக்குது, அண்ணாமலை என்ன பண்றாரு, சீமான் என்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. ஸோ அதனால அதை பத்தியும் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நான் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸை பத்தியும் பேச முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோவில் பேசுறதோட மட்டும் நம்மளுடைய அரசியல் முடிய போறது கிடையாது. நம்ம இன்னும் நிறைய ஹைட்டுக்கு போகணும். நான் மட்டும் கிடையாது, நீங்களும் சேர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். புதிய கட்சி தொடங்கும் அண்ணாமலை. சும்மா விடுமா பாஜக அப்படிங்கிறது தான் எனக்கு தம்ப்நெயிலுக்கு நான் யோசிச்சப்போ எனக்கு வந்த டைட்டில். என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா இப்போ அதான் டாக் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை வந்து வர 4ஆம் தேதி வந்து கட்சியோட பேரையே அறிவிக்க போறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. எம்எஸ்கே அப்படின்னு சொல்றாங்க, மக்கள் சேவை கட்சி. இப்போ டிவிகேன்னு இருக்குல்ல, ஸோ அதை மாதிரி எம்எஸ்கே மக்கள் சேவை கட்சி, அதுதான் அந்த கட்சியோட பேரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 2 இயர்ஸாவே எதை மாதிரி, அதாவது 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் அண்ணாமலையை வந்து பிஜேபி வந்து ஒரு சைட்லைன் பண்ணி வச்சு, இதோ இப்போ சென்ட்ரல்ல அவருக்கு வந்து நல்ல போஸ்டிங் கொடுத்துருவாங்க, அவர் இனிமே வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸே கிடையாது, சென்ட்ரல் பாலிடிக்ஸ் பிஜேபி கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துகிட்டே இருந்தாலுமே, எங்கேயாவது இந்த 2 வருஷத்துல 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு வந்து பிஜேபி முக்கியத்துவம் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே கொடுக்கல. ஒரு சைட்லைன் பண்ணி வச்சுட்டே தான் இருந்தாங்க. ஸ்டேட் பிரசிடெண்டா இருந்தாரு, அந்த விஷயத்தையும் இறக்கி விட்டாங்க. பட் இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்பட்டது. ஏடிஎம்கே அலைன்ஸ் கூட போறதுக்காக தான் நயினார் நாகேந்திரனை வந்து ஸ்டேட் பிரசிடெண்டா கொண்டு வந்தாங்க. மற்றபடி அண்ணாமலை மேல சென்ட்ரல் பிஜேபிக்கு எந்த ஒரு வருத்தமோ எந்த ஒரு கோபமோ கிடையாது அப்படின்லாம் சொன்னாலுமே, நான் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கு புது கட்சி தொடங்குற ஐடியா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கான சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். 2026 தேர்தலுக்கே அண்ணாமலை வந்து புது கட்சியோட களம் காணுவார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கிட்ட சொன்னாங்க. பட் என்ன அப்படின்னா, கடைசி நேரத்தில் பிஜேபி வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கல்ல. அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபரால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்தது. 2024 அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்துருந்தாலுமே அவங்க அலைன்ஸ் 18-19% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்கு காரணம் அப்படின்னா அண்ணாமலை அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கப்போ இந்த அண்ணாமலை தனி கட்சி தொடங்கிட்டு போயிட்டார் அப்படின்னா பிஜேபியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த கேள்வி பிஜேபிக்கு இருக்கும்ல. ஸோ அதனால சில பவர் இருக்கு அப்படிங்கிறப்போ அண்ணாமலை மேல ஏற்கனவே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கலாம், ஊழல் குற்றச்சாட்டு இருக்கலாம். அதை தாண்டி குற்றச்சாட்டே இல்லைன்னா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா ஏதோ ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி அண்ணாமலையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன வேணாலும் பண்ண முடியல. ஸோ அதை மாதிரி ஒரு அழுத்தத்தை அண்ணாமலைக்கு கொடுத்து தான் 2026 தேர்தலில் அண்ணாமலை வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கி அவர் தனிச்சு இந்த எலெக்ஷன்ல போட்டி போட விடாம பிஜேபி தடுத்தாங்க அப்படிங்கிறது நான் இப்ப கேள்விப்பட்ட விஷயம் கிடையாது, தேர்தலுக்கு முன்னாடியே கேள்விப்பட்ட விஷயம் தான். ஸோ அந்த சூழல்ல 2026 தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது, ஒரு பெரிய புரட்சி அப்படிங்கிறது நடக்குது, இளைஞர்களால் அந்த புரட்சி அப்படிங்கிறது நடக்குது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வராங்க. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு இன்னும் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஒருவேளை நாம 2026 நின்றுந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய நாமளும் ஒரு பெரிய அதாவது வெற்றி பெறக்கூடிய அரசியல் லீடரா மாறி இருப்போமோ, நமக்கும் ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் அண்ணாமலை டீம் அவங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா நமக்கே தோணுது, இளைஞர்கள் வந்து மாற்றத்துக்கு ரெடியா இருக்காங்க, புதுசா வரவங்களுக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க, புதுசா யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அவங்களை ஏத்துக்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தோன்றப்போ அவங்களுடைய டீமுக்கு தோணும்ல. ஸோ அந்த அடிப்படையில இந்த டீம் வந்து இந்த
2026 தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் விஜய் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷன் அப்படிங்கிறத அண்ணாமலை நடத்தியிருக்காங்க. அண்ணாமலைக்கு தனிப்பட்ட நபர்கள் யாருன்னு கிடையாது, எல்லாருமே பிஜேபி கூட இருக்கக்கூடியவங்க தான், பிஜேபியில பயணிச்சவங்க தான் அண்ணாமலைக்கு தெரியும். ஆனாலுமே பிஜேபியிலே இருந்தாலுமே அண்ணாமலை எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் போறதுக்கு ஒரு டீம் தயாரா இருந்தது. இன்னொரு பக்கம் மத்திய பாஜக என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு ஒரு டீம் ரெடியா இருந்தது. பட் அண்ணாமலை எந்த பக்கம் போறாரோ அதை செய்யறதுக்கு ரெடியா இருந்த டீம் எல்லாமே சேர்ந்து அண்ணாமலை கூட ஒரு பெரிய டிஸ்கஷன் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க கட்சி தொடங்க வேண்டியது தொடங்காம போனதுனால இங்க அது நமக்கு ஒரு பெரிய மைனஸா தான் போய் இருந்திருக்கு. நம்ம தொடங்கி இருந்தா கண்டிப்பா நமக்குன்னு ஒரு வெற்றி அப்படிங்கிறது இங்க வந்திருக்கும். ஸோ இனிமே என்ன பண்ணலாம், கட்சியை தொடங்கலாமா, இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்கு 5 வருஷம் இருக்கு, இல்ல சென்ட்ரல் பிஜேபி சொல்றதை கேட்டுக்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு. பட் அண்ணாமலை யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இல்ல நான் புதிய கட்சி தொடங்கும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருந்திருக்காரு. அந்த நான் கட்சி தொடங்கியே தீர்வேன் அப்படிங்கிறதுல அண்ணாமலை உறுதியா இருந்திருக்காரு. அப்படி இருக்கப்போ கூட இருக்கக்கூடிய பிஜேபி நபர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சி தொடங்கினீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி பாஜக அங்க என்ன பண்ணாங்களோ அதை தானே இப்பயும் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்குவாங்க, உங்களுக்கு நெருக்கடியை உருவாக்குவாங்க, உங்களை சிறையில தள்ளிடுன்னு சொல்லுவாங்க, அதை மாதிரிலாம் சொல்லுவாங்களே அப்படின்னு சொன்னப்போ நான் சென்ட்ரல் பிஜேபி கிட்ட பேசுறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சூழல் அப்படிங்கிறது வேற, பட் நான் டெல்லி போயிட்டு சென்ட்ரல் பிஜேபி கிட்ட பேசுறேன், இதை எப்படி எனக்கு அணுகணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி நபர்கள், அதாவது அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிஜேபி நபர்கள் கிட்ட அண்ணாமலை பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் ரஜினியை போயிட்டு இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை சந்திச்சாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்கு, விஜய் ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ரஜினிக்கு ஒரு கிரேஸ் இருக்குல்ல, ரஜினிக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்கல்ல. ஸோ ரஜினியோட ஆதரவு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாமலை போயிட்டு விஜய் சந்திச்சார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த MSK அப்படின்னு சொல்லப்படுதுல்ல, மக்கள் சேவை கட்சி. ஸோ இந்த கட்சி பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020-21 காலகட்டத்தில் ரஜினி அரசியலுக்கு வர போறார் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா இருந்த டைம். அந்த டைம்ல ரஜினி சும்மா தான் இருந்தாரு, ஆனா அவருக்கு கீழே இருந்தவங்க, அவருக்கு கீழே இருந்த ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கட்சி பேரை தான் இந்த பேர்ல தான் ரஜினி கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திலேயே இந்த பேரை பதிவு பண்ணியிருக்காங்க, MSK மக்கள் சேவை கட்சி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமாகவும் இந்த ரஜினி அண்ணாமலை சந்திப்புல இந்த பேரை நான் பயன்படுத்திக்கலாமா, இந்த பேரு நல்லா இருக்குமா, செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனும் போயிருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு வெளியில அங்க என்ன கைடன்ஸ் கிடைச்சது, ரஜினி என்ன சொன்னாரு என்னெல்லாம் தெரியல. நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாரா, மேபி அப்படிதான் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி சொன்னாரா என்னன்னு தெரியல. பட் அங்கிருந்து வெளியில அண்ணாமலை இந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் பத்தடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு வந்தாரு. ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் 3 விஷயங்கள் பேசப்பட்டது. ஒன்று, அண்ணாமலைக்கு திரும்ப தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் பதவி அப்படிங்கிறது பிஜேபி கொடுக்கணும், இல்லைன்னா மத்திய அமைச்சரவையில அண்ணாமலையை கொண்டு போய் வைக்கணும். அதாவது அந்த அளவுக்கு ஒரு ஹையர் போஸ்டிங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கிடுவார் அப்படிங்கிறதா இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 டேஸா டாக் அப்படிங்கிறது போயிட்டே இருந்தது. பட் இப்போ என்ன விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை டெல்லி போறாரு, ஆனா அங்க இவர் எனக்கு திரும்ப மாநில தலைவர் பதவி வேணும் அப்படிங்கிற விஷயத்த, அந்த ஆப்ஷனை பிஜேபி கொடுத்தா அதை ஒத்துக்க மாட்டார். அதே மாதிரி மத்திய அமைச்சரா அவங்களை ஆக்குறோம், நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலை ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அண்ணாமலை போறதே வர 4ஆம் தேதி, அது கன்ஃபார்மானு தெரியல, பட் 4ஆம் தேதி அண்ணாமலை புதிய கட்சிக்கான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. அங்க போயிருக்கிறது பிஜேபி இவர் காம்ப்ரமைஸ் பண்ணி இவர் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்காக இல்ல, இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட், இதுதான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த அழுத்தமா மத்திய பாஜக கிட்ட சொல்றதுக்கு தான் அண்ணாமலை போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்துல நீங்க அண்ணாமலையோட அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தாவே புரிஞ்சுக்க முடியும், அண்ணாமலைக்கு ஒரு நீண்ட நாள் இதை மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இல்லை அப்படின்னா 2026 தேர்தலே பிஜேபியில் எங்கேயோ ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக அவர் நின்றுந்தாருன்னா மேபி ஒரு 90% ஜெயிச்சிருப்பாருன்னு வைங்க. ஸோ ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம். பட் அவருக்கு ஒரு நீண்ட நாள் எண்ணம் இருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ அந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போக மாட்டாரு. அவர் புதிய கட்சி தொடங்குவார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இப்படி தொடங்கினா புதிய கட்சி இப்போ பிஜேபி எதிர்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அண்ணாமலை தொடங்கினா பிஜேபி சும்மா விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த கேள்வியை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதை என்ன அண்ணாமலை பேசிட்டு வராரு, எதை மாதிரியான வார்த்தைகள் அங்கே பரிமாறப்படுதோ அதை பொறுத்து தான் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினா பிஜேபி சும்மா விடுறதும் இல்லை டார்கெட் பண்ணி அடிக்கிறதும் இதை மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சரிப்பா, அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினா யாரு பின்னாடி போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே தான் ஒரு பெரிய விஷயம். இப்போ
டிஎன்பிஜேபிலே வந்து அண்ணாமலைக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நார்மலா பிஜேபி, தமிழ்நாட்டு பிஜேபிக்காரங்கன்னு இருக்காங்க. ஸோ அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கி போனார் அப்படின்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், துணைத் தலைவரா இப்போ 8-10 பேர் கிட்ட இருக்காங்க பிஜேபியில். அதுல 4லேருந்து 5 பேர், இந்த நாராயணன், திருப்பதி உட்பட பல பேர் வந்து அண்ணாமலை கட்சியில அப்படியே டிராவல் பண்றதுக்கு, ஒதுங்கி வர்றதுக்கு, பிஜேபி விட்டுட்டு ஒதுங்கி வர தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில பிஜேபியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நாங்க பேக்கப் பண்றோம், தமிழ்நாட்டு பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க நாங்க பேக்கப் பண்றோம், நாங்க உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், அந்த ஆலோசனைலாம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை வந்து இந்த புதிய கட்சி ஐடியாவில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இறங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அண்ணாமலை மன்றம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்போ அண்ணாமலைக்குன்னு இங்க ஒரு கிரேஸ் இருக்கு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள், டேட்டா, ஃபேக்ட், ஸோ இதெல்லாம் வச்சு இங்க ஒரு இளைஞர் பட்டாளம் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு இருக்கு. அதை யாருமே மறுக்க முடியாது. அதை வந்து பிஜேபியோட வளர்ச்சி வந்து அண்ணாமலை இங்க பிரசிடெண்டா இருந்தப்போ எந்த அளவுக்கு இருந்தது, அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கம்மியா இருந்தது, அவர் இந்த பிரசிடென்ட், ஸ்டேட் பிரசிடென்ட் அந்த பொசிஷன்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அந்த செல்வாக்கு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாவே அண்ணாமலைக்குன்னு ஒரு இங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. நம்ம ஏற்கனவே இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சியை பார்த்தோம். தமிழக வெற்றி கழகம்னு ஒரு புதிய கட்சியை பார்த்து ஒரு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சி ஒரு பெரிய சாதனைலாம் பண்ணாங்க. இன்னும் நம்மளால அந்த அந்த புரட்சியிலேருந்து அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்க முடியல. ஏன்னா நம்ம ஜென்ரேஷன்ல நம்ம இப்படி தானே பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இதை மாதிரி ஒரு புரட்சியை பண்ணார், ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. பட் அதை நம்ம பார்க்கல. பட் ஆனால் இப்போ விஜய் செஞ்சதை பார்த்தப்போ இப்படிதான் எம்ஜிஆர் பிடிச்சப்போ இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளால அந்த விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. அப்படி இருக்கப்போ இப்போ அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தொடங்குறாரு. அப்படிங்கிறப்போ இங்க அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மாற்றங்கள் தேவை. மாற்றம்னா ஒரே மாற்றம் இருந்தா அதுவே நாளைக்கு மாற்றம் இல்லாம போயிடும், அதுவே சகிச்சு போயிடும், அதுவே தப்பான வழிக்கு போயிடும். அப்படிங்கிறப்போ இங்க இத மாதிரி அரசியல்ல வந்து நல்ல மனிதர்கள், இளைஞர்கள் ஃபைட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து, தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஸோ அண்ணாமலை, விஜய், இன்னொரு பக்கம் சீமான் அப்படிங்கிற இந்த புதுசு நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே விட்டுருவோம், இந்த புது முகங்களுக்கு இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு, இவங்க வந்து அடுத்த எலெக்ஷன்ல பெரிய ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழல் உருவாச்சு அப்படின்னாவே இங்க தாவேகா வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழல் உருவாகும். திமுக ஒரு நல்ல கட்சியா செயல்பட்டு, எதிர்கட்சியா செயல்பட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் அவங்களுக்கு உருவாகும். அதிமுக நாம இப்படியே எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஓரம் கட்டிடுவாங்க போல, இத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும். ஸோ நிறைய காம்படிஷன் இருக்கிறப்போ அங்க வந்து குறைஞ்சபட்ச நன்மையாவது மக்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குறாரா என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். 4ஆம் தேதி இது அறிவிக்கப்படும், கட்சி சம்பந்தமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். மக்கள் சேவை கட்சி உதயமாகுதா இல்ல பிஜேபி வந்து அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து தான் பார்க்கணும். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.